திருப்பூரில் ஒரு வந்தவனாய் வந்த திருப்பூரில் ஒரு வந்தவனாய் வந்த ஓடி என் கருத்தில் என்ன அந்த சரச மூடாலே செஞ்சு சக்கர கரட்டிலேந்தி வருகின்ற போது என்னை உற்று நோக்கி பார்த்தால் உன்னுடைய நேத்திரத்திற்கு இன்னார் இனியார் என்று தெரியுதப்பா மாதவா எனக்கு தெரியாது. நீங்க பத்து புள்ள பெற்று சாமி நீ யாரு? நீங்க யாரு? எப்படி பேரு? அந்த காரணம் சொல்லு. குறிஞ்சி, முல்லை, முல்லை, மருதம், நீதல், வாழை என்று சொல்லக்கூடிய வனங்களும் 5. அப்படி சொல்லக்கூடிய வளங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு சொந்த காரணம் முருகன். முருகன் முருகன் தந்தையோ சிவபெருமான். சிவபெருமான் அணிவதோ அரவம். அரவத்தை கொடியாக கொண்டவன் சாட்சாத் துரியோதனன். துரியோதனுக்கு இனிய நண்பனோ கர்ணன். கர்ணனுக்கு தேர் ஓட்டியவனோ அருணன். அருணனுக்கு எதிரியோ ஆதிசேஷன் இருப்பதோ பூமி. பூமிக்கு அழகோ கடல். கடலை கையால் எடுத்தவர் அகத்தியர். அணிவதோ குண்டலம். குண்டலாதிபதி என்று அழைக்கப்பட்டவனோ அனுமான் கொண்டு வந்ததோ சஞ்சீகிரி பருவம். சஞ்சீகிரி பருவத்தால் உயிர் தட்டுவனோ லட்சுமணர் அது கலிக்காலாக்கியவனோ இந்திரஜித்தின் தந்தையோ ராவணேஸ்வரன். சிரம் கொய்தரோ திருமால் மார்பில் தங்கி குடி கொண்டிருப்போலோ மகாலட்சுமி. ஆமா, அப்பேற்பட்ட மகாலட்சுமி மீனாட்சியம் பதிந்த சபை முன்பில் வசுதேவருக்கும் தேவகி அம்மனுக்கும் கர்ப்ப சுதினாக உதித்த என்னுடைய நாமதேயம் அரிகரி, நரகரி, முரகரி, அம்புவி, சடாச்சரி, அச்சுதன், பாண்டவர் தூதன், லட்சுமி சமேதனன், லீலா வினோதன், கமலபாதன், ஆதிபத்தியானந்தன், அநாத ரட்சகன், அகிலாண்ட கோடி, பிரம்மாண்ட நாயகன், பரமானந்தன், முகுந்தன், வைகுந்தன், கோவிந்தன், பச்சை வண்ணன், கார்வண்ணன், கமலக்கண்ணன், ஜனார்த்தனன், கேடவாகனன், சேஷசேனன், நாராயணன், பிரம்மபாராயணன், வாமனன், நந்தநந்தனன், மதுசூதனன், பரிபூரணன், சர்வகர்ணன்,
சீதரன் துளசிதரன் பீதாம்பரன் மச்சக்கச்ச வராகி அவதாரன் பாலபத்திரன் கருணாகரன் ஸ்ரீரங்கன் பாண்டுரங்கன் திவ்ய சுரூபன் புருஷோத்தமன் தேவர்கள் சகாயன் தேவதேவன் மகானுபவன் மாதவன் யாதவன் ராகவன் கேசவன் வசுதேவன் சக்கரவான் ஜானவாணி ஜானகி மணாளன் ரகுநந்தனன் ரவிபூமணன் பத்மநாபன் பார்த்தசாரதி பண்டரிநாதன் குண்டரிரீகன் கோபாலன் கோவிந்தன் 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 நாமதேவங்களை படைத்து இந்த பூமியில் நடக்கும் பாவகுடிகளை பரிகரித்து வருகிற அப்பா மாதவா. அதுவும் தவிர நான் எங்க செல்ல தெரியுமா தெரிவிக்கிறவா காரணம் பெரிது பெரிது குணம் பெரிது குணமோ நான் முகன் படைப்பு நான் முகனோ கரியமால் உந்தியில் பிறந்தோன் கரியமாலோ அலைகடலில் துயன்றோர் அலைகடலோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ பூவின் சரவானுக்கு ஒரு தலைவாரம் அரவான உமையவன் திருவிரல் மோதிரம் உமையவளோ ஈசர் கடக்கம் ஈசனோ தொண்டர் கடக்கம் அப்படி சொல்லக்கூடிய அந்த தொண்டர் உள்ளத்தாமந்தன
தான் இருப்பாரு. பூங்கா நட்சத்திரம். அவர் அந்த நாடகத்துல ஒரு வரியே அப்படி காட்டி அவர் பேரையும் கட்டாரு வரியும் கட்டாரு. ஆமா பேர் வரணும் லாஸ்ட்ல. ஆமா சாலோக சாமிப சாரூப சாயுட்ச நான்காம் பதி மோட்சத்தை. ஆமா அவர் எழுதி அந்த நாடகம் எழுதுக்குள்ளே அவர் கை கால் வந்து ஒரு நோயற்றதுன்னு சொல்றாங்க. நமக்கு எதுவும் தெரியாது. ஆமா ஆமா நாடகம் எழுதி முடிக்கும் ஒரு கை கால் நல்லா ஆகும் சரியாயிடுச்சுன்னு சொல்றாங்க. நம்ம பார்க்கலாம். ஆமா அது போல சாலோக சாமிப சாரூப சாயுட்ச நான்காம் பதி மோட்சத்தை அடைஞ்சிட்டார். ஆமா அது தவிர இப்ப நம்ம எங்க செல்ல வேண்டியது தெரியுமா? தெரிவிக்கிறோம்.
பகவான் தெரிஞ்ச விஷயம் என்ன காரணம் எதுக்கு வந்தீங்க சொன்னா தெரியும். அமரர் முனிவர் துயர் அகத்திட நசுரகுல மடியோடு ஒழிந்திட அரவத்தினம் மீது தடிந்திட ஆறு பொய்யா ஆறு குழந்தையாய் நீரில் தவழ்ந்திட ஆறு குழந்தையாய் நீரில் தவழ்ந்திட ஆதி உமையவள் உணவாரி மகிழ்ந்திட ஆறு முகம் எனும் சரவண பவா எனவோ இடரகத்திடும் கதிர்மதியோனே இடரகத்திடும் கதிர்மதியோனே இருள் போக்கிட வந்த பெரியோனே ஈசன் மைந்தனே இந்த வேலை நீ என்னை வந்து காரு ஈராறு கையோனே வங்கி நின்றோனே ஈராறு கையோனே வங்கி நின்றனே தீராத பிடியினால் வந்து வந்தனே எந்த வியாழ நீ என்னை வந்து காரும் எங்கள் அமரே உந்தன் தந்தைக்கு உபதேசம் தந்தவா உந்தன் தந்தைக்கு உபதேசம் தந்தவா உலகை வடியில் உலமாய் வந்தவா திருத்தணிகை திருப்பரங்குன்ற வந்து மேவா எங்கள் அமரே முத்தையால் ஆத்த மனமே துணிந்திட முத்தையால் ஆத்த மனமே துணிந்திட உடம்போடு கூடி நரம்பு தோல் கறி அந்த பித்தனங்கால் அழுப்பிய இந்த எதுக்குதவா இந்த தேகம் எதுக்குதவா இந்த தேகம் எடுத்ததினால் என்ன லாபம் ஆதலால் இனி பிறகு வேண்டாம் எங்கள் அமரே எவனும் எருமை கிடாமில் ஏறிய எவனும் எருமை கிடாமில் ஏறிய இரவும் பகலுமா எந்த நேரமா அமரர் உலகில் ஆவி பிரிந்திடும் எனக்கு அந்த
ராகுல என்ன ஊத்துறாங்க இடையில ஒரு இடம் வரும் வீட்டிற்குரிய விநாயகமூர்த்தியுடைய பாதாரம் தகமலம் கண்டு உயிர் பதைத்து நின்றோனும் பக்கத்தில் பலர் பார்த்திருக்க மிக்க போஜனம் செய்து விழா புடைத்தவனும் கன்று வருந்த பால் கறந்தவனும் கண்ணியரை பழிக்கு கருகிறோனும் குரு சொல் கேளா தபேதகந்தானும் அரிய சபைதனில் பொய் சாட்சி சொல்பவனும் இல்லை என்று உரைப்போருக்கு இல்லை என்று உரைத்து புள்ளியை வைத்து போக்கிடு ஓவியம் மைந்தரை பெற்றிடா மகாபாதகனும் குடி வருந்த வரி வாங்கினவனும் துர்க்குணம் படைத்த சண்டாளர்களை இச்சபையில் இருந்து நீக்கி நற்குணம் படைத்தவன் யார் என்றால் 4 வேதம் 6 சாஸ்திரம் 11 புராணம் 64 கலைக்காலம் 96 தத்துவம் 32 உபநிடங்களையும் நன்றாக கற்று வாசித்து வரக்கூடிய அண்ணாவுடைய பாதாரங்களுக்கு அடியேன் கோட்டான உனக்கும் அடியேன் கோடான கூடி வந்தவன் ஐயா அந்த பாதிமதி தடையணிந்த பத்மாசூரனுக்காக பயந்தோடி ஐவேலந்தனில் வழிந்தான் நன்னேதினியில் மோகினியாய் முதிரடித்து மெரிந்திடவே அவன் உயிரை கொய்திட்டேனே. மாதவா என்ன உலகிலே புகழ்படைத்தோ திருப்புகழை இயற்றியவரோ அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கு ஆண்டவன் முருகன் பிறந்ததோ சரவண பொய்கை என்றதோ கங்கையை படைத்தவரோ ஈசன் ஏறுவதோ ரிஷபத்தை படைத்தவரோ பிரம்மாவின் மனைவியோ சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணைக்கு உடையவனோ நாரதன் செய்ததோ கலகத்தை படைத்தவனோ தக்கன் மகளோ ஈஸ்வரி கையில் இருப்பதோ கபாலத்துக்கு உடையவரோ அரக்கர்கள் செய்ததோ அக்கிரமத்தை அழித்தது சக்கரத்துக்கு உடையவரோ விஷ்ணு என்றால் 10 தலை படைத்தவன் ராவணேஸ்வரன் சிறன் கொய்தவரோ திருமால் அப்பேற்பட்ட லட்சுமி சாமி. அதாவது 10 அவதாரம் மச்சம் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் கொண்டு ஆழியாக சோமகாசுரனாக பட்டவன் 4 வேதம் 6 சாஸ்திரம் 11 புராணம் 66 கலைக்காலம் என்று சொல்லக்கூடிய வேதங்களை தேடி சென்று படித்துக் கொண்டு ஆழியாகிய சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டான். அப்படி ஒளிந்து கொண்ட தருவாயில் நான் என்ன செய்தேன் என்று கொண்டு நீரிலே வாழக்கூடிய மீன் என்று சொல்லக்கூடிய மச்ச அவதாரம் கொண்டு வேதத்தை அயனாகிய பிரம்மாவுக்கு அளித்தேன். ஆமா. 2வதாக கூர்ம அவதாரம் ஆமா கூர்ம அவதாரம் கொண்டு திருப்பார் கடலை ஓர் பாண்டமாகவும் ஆதிசேஷனை ஓர் கயிறாகவும் தேவர்கள் ஒரு புறமும்
அசுரர்கள் ஒரு புறமும் அசுரர் ஒரு புறமும் நின்று அமுதம் கடைந்தோம். ஆஹா. அப்படி அமுதம் கடந்த தருவாயில் வருவாயில் ஆதிசேஷனாகப்பட்டவன் ஆ. வலி தாங்க முடியாமல் வலி தாங்க முடியாமல் விஷத்தை கட்டிவிட ஆஹா. இதுவும் நல்லதே சந்தர்ப்பம் என்று என் மனதிலே கருதி ஆ. அப்படி விஷம் கலந்த அமுதத்துக்கு ஆ. 3 பாகமாக பிரித்தேன். ஆஹா. ஒரு பாகத்தை எடுத்து ஆ. என் முக்கன் படைத்த பரமக்கடலிடம் கொடுத்தேன். ஆ. அவரும் விஷம் கொண்ட அமுதம் என்று பாராமல் மாறாமல் உட்கொள்ளும் தருவாயில் ஆ. என் தங்கை உமா மகேஸ்வரி பார்த்து ஆ. ஓட்டோட்டமாகத்தானே ஓடி வந்து கெண்டத்தை ஓர் பிடியாக பிடித்து விட்டது. பிடித்தது. அப்படி பிடித்ததுதான் ஆ. இன்னைக்கும் பாரு, ஆ. ஆம்பளைக்கு மட்டும்தான் அந்த கெண்டை இருக்கும், கெண்டை இருக்கும். பொம்பளைக்கு இருக்காது. இருக்காது. ஆமா, கெண்டத்தை ஓர் பிடியாக பிடித்து விட்டது. பிடித்தது. மீதி ஓர் பாகத்தை எடுத்து ஆ. அரக்கர்களுக்கு கொடுத்தேன். ஆஹா. அவர்களும் விஷம் கலந்த அமுதம் என்று பாராமல் மாறாமல் உட்கொண்டு ஆ. உயிர் மாண்டு போனார்கள். ஆஹா. 3வது பாகத்தை எடுத்து ஆ. என் மேனி எங்கும் பூசிக்கொண்டேன். பூச்சி கண்டிங்க. ஆமா, ஆஹா. அன்று நாள் முதல் இன்று நாள் வரை ஆ. எனக்கு நீலமேனியன் என்று ஒரு பேர். பேர் உண்டு. ஆமா. ஆஹா. 3வதாக ஆ. மச்சம் கூறும் வராகி அவதாரம் கொண்டு வராகி இரணியாக்கினை கொன்று கொன்று பூமியை காத்து ரட்சித்தேன். ஆஹா. 4வதாக நரசிம்ம அவதாரம் கொண்டு ஆ. அரி நமோ நாராயணா என சொல்ல இரணிய நமோ நாராயணா என சொல்ல மறுத்து ஆ. ஹரி நமோ நாராயணன் என்று சொன்ன ஆ. பிரகலாதனை காத்து ரட்சித்தேன். ஆஹா. 5வதாக வாமன அவதாரம் கொண்டு கொண்டு மாபலி சக்கரவர்த்தியின் மன்மதை அடக்க வேண்டும் என் மனதிலே கருதி ஆ. ஒரு ஏழை குள்ள பிராமணனாக உருவெடுத்து உருவெடுத்து மாபலி சக்கரவர்த்தி சென்று சென்று, அப்பா மாபலி சக்கரவர்த்தி, ஆ. நீயோ ஒரு பெரிய தனவந்தன், ஆமா நானோ ஒரு ஏழை பிராமணன், ஆ. எனக்கு தங்குவதற்கு ஒரு இடம் இல்லை, இடமில்லை. ஒரு 2 அடி மண்ணு தாரை வார்த்து கூடி என்று கேட்டேன். அவன் என்ன செய்தான்? என்ன செய்தான்? அவன் பண செருக்காலும் ஆ. எனக்கு 2 அடி மண் கொடுத்து உனக்கு என்ன புண்ணியம், ஆ. அதுல எனக்கு என்ன புண்ணியம், புண்ணியம் கொடுக்கதே கொடுக்க 3 அடியை கொடுக்கிறேன் என்று. 3 அடியா கொடு. ஆமா, ஆஹா. 3 அடி மண் தாரை வார்த்து கொடுத்தான். ஆ. அப்படி கொடுத்த கொடுத்த உடனே உடனே என் அண்டர் 2 விஸ்வரூபம் கொண்டு ஆ. ஆகாயத்தை ஒரு ஒரு அடியாகவும் அடியாகவும் பூமியை ஒரு அடியாக நின்றேன். நின்றீங்க. ஆமாம். ஆ. அப்பா ஆ. மாபலி சக்கரவர்த்தி, ஆ. மீதி ஒரு அடிக்கு இடம் என்று கேட்டேன். 3 அடிக்கு எங்க மண்ணு? ஆமா. அப்படி கேட்கும்போது ஆமா, ஆ. அவன் தன் சென்னியாக சிரசை காட்டினான். ஐயா உனக்கு மகிமை தெரியாம ஆமா, ஆ. அவன் சென்னியாக சிரசில் ஆ. என் பாதத்தை வைத்து வைத்து அவன் அதல சுதல பாதாள செய்தேன். ஆஹா. 6வதாக பரசுராம அவதாரம். ஆஹா. பரசுராம அவதாரம் கொண்டு கொண்டு சூரிய குலத்து அரசரை கருவறுத்து கருவறுத்து பூமியை காத்து ரட்சித்தேன். ஆ. 7வதாக ஸ்ரீராம அவதாரம். ஆஹா. ஸ்ரீராம அவதாரம் கொண்டு கொண்டு ராவணேஸ்வராகப்பட்டவன் ஆ. என் தேவியாளாகிய சீதா பிராட்டியை ஆஹா. களவாடி சென்று விட்டான். ஆ. அவனை ஆ. யோகாபுரி பட்டணம் சென்று ஆ. சங்கரித்து ஆ. என் தேவியாளாகிய ஆ. சீதா பிராட்டி சிறைமிட்டேன். ஆஹா. 8வதாக பலராம அவதாரம். பலராமன் பலராம அவதாரம் கொண்டு ஆ. அரக்கர்களை சங்கரித்து ஆ. இஷ்டங்களை காத்திருச்சித்தேன். 9வதாக கிருஷ்ண அவதாரம். ஆஹா. கிருஷ்ண அவதாரம் கொண்டு ஆ. துரியோதனாதிகளை பகைத்து நகைத்து பாண்டவர்களை காத்திருக்கிறார். வச்சிருந்தீங்க. 10வதாக கல்கி அவதாரம். கல்கி கல்கி அவதாரம் நடந்துங்குது. நடந்துக்குது. ஆமா, ஆ. இந்த கல்கி அவதாரத்திலே ஆ. வைகுண்ட பேர் வீடமன எழுந்தருளி கேட்டது இல்லையா? வரும் பக்தர்களை காத்து ஆ. வரும் பக்தர்களை காத்து ஆ. துஷ்டரை ரட்சித்து வருகிறாப்பா மாதவா. ஆ. அதுவும்